என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 9:10 வாசிங்க. சங்கீதம் 9:10 வாசிங்களா வேகமா, நல்லா அழுத்தம் திருத்தம் அழகா வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. கொஞ்சம் அதை அப்படியே ஒரு பாரமா அமைன் சோத்திரம், ஒரு மிகுந்த ஒரு அனுதாபத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்லணும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. இந்த நாளிகையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நேராக வார்த்தைகளை அறிவிக்கிறார். தேடுகிறவர்களை என்ன செய்வதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுகிற அமீன் சோத்திர தேவ ஜனங்களை எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டாராம், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு ஏசப்பா முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் சபையாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா. நானும் என் சபையாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காக ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா. தேடுகிற தேவ பிள்ளைகள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. அவரை தேடணும், அவருடைய நாமத்தை சொல்லணும். ஆமா, தேடணும், பாடணும், அவர் நாமம் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்திலே அந்த ஹெட்டிங்ல போடப்பட்டிருக்கிறது, முத்தலபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். முத்தலபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. இந்த தாவீதின் சங்கீதத்தில் தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை நாடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உமக்காக ஓடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்முடைய அன்பை பாடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தாவே, உம்முடைய அன்பை கூறுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. நல்லா ரொம்ப அப்படியே சின்சியரா கவனிக்கணும். அல்லேலூயா. தேடுகிற ஆமீன் சிறியோரா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், முதியோர்களா இருக்கலாம், எவரையும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. எவரையும் கைவிடாத தேவன். இதுல கொஞ்சம் வாலியம் கொடுப்பா. எவரையும் கைவிடாத தேவன் என்று இந்த வேதம் கூறுகிறது. அப்படி இருக்க உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் அவரால் கைவிடப்படாதபடிக்கு அவருடைய ஆதரவால் அல்லது அன்பால், அவருடைய அரவணைப்பால் வாழ வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும், எவைகளை கைவிட்டு விலக வேண்டும் என்பதை இந்த பகல் வேளையிலே கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், என்னை கர்த்தாவே
உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. வேதம் 1-2 வசனத்தை உங்களுக்கு நான் துரிதமாய் கற்றுக் கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? இடருண்டு அழிந்து போவார்கள். அல்லேலூயா. பின்னாக திரும்புகிற பொழுது இடருண்டு அவர்கள் அழிந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் இடருண்டு அழிந்து போகிறார்கள்? கர்த்தரை இவர்கள் தேவ ஜனங்கள் தேடுகிறதினால், பாடுகிறதினால், அவருக்காக ஓடுகிறதினால், அவருடைய அன்பை கூறுகிறதினால். அல்லேலூயா. ஆமா, இந்த தெய்வத்தை தேடுகிற, பாடுகிற, அவருக்காக ஓடுகிற ஜனங்களுக்கு எதிரடையாய் காணப்படுகிறவர்களை குறித்துத்தான் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள். அல்லேலூயா. நீங்க எந்த அளவிற்கு கர்த்தரை தேடுகிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக ஓடுகிறீங்களோ, அவரை பாடுகிறீங்களோ, அவரை நாடுகிறீங்களோ, அந்த அளவிற்கு சத்துரு என்ன செய்வானா? வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். இடருண்டு அழிந்து போவார்களாம். ஆமா, என்றைக்குமே நமக்கு எதிரியே யாருது அப்படின்னா சத்துரு. அல்லேலூயா. 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 ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இடருண்டு அழிந்து போவார்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை தேடுகிற, பாடுகிற, அவரை நாடுகிற, அவருடைய அன்பை கூறுகிற பொழுது சத்துருக்கள் பின்னாக திரும்பி வருகிற பொழுது இடருண்டு அவர்கள் அழிந்து போவார்கள். ஏன் இவர்களை பின்தொடர்ந்து வருகிறாங்க? இவங்களை ஆண்டவரை தேட விடக்கூடாது, நாட விடக்கூடாது, பாட விடக்கூடாது, அவருக்காக ஓட விடக்கூடாது, அவருடைய அன்பை கூற விடக்கூடாது என்று சத்துருவின் கூட்டங்கள் நம்ம என்ன செய்கிறது? பின்தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள்.